புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக செரிமான கோளாறு இந்த பாதிப்புகள் இருந்தால் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மலச்சிக்கல் இது சார்ந்த கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி நமக்கு பசிக்கும் போது கரெக்டாக சாப்பிடாம இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அதே மாதிரி சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் அது ஒரு சங்கடமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் தான் மலமே வெளியேற்றுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் இருக்குது. இப்படி நம்மளுடைய அந்த செரிமான அந்த மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஓகே, இந்த செரிமானம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம எந்த ஒரு நோய் நிலையாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செரிமானம் முறையாக இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், அதற்கு வாதம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாதம் மேலோங்கி இருக்கிறதுக்கு முறையான செரிமானம் நடைபெறணும். செரிமானம் முறையாக நடைபெறலை அப்படின்னா உடம்புல வாதம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கூட மூட்டுகளில் வலிகள் இருக்கும். நிறைய விதமான நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய ஜீரண மண்டலம் முறையாக செயல்படணும். இதை யாருமே சரியாக கவனிக்கிறதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். முறையாக இந்த செரிமானம் நடைபெறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பசித்த பின் புசி, இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பசித்த பிறகு தான் உணவு எடுத்துக்கணும். நமக்கு பசிங்கிற உணர்வு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது பசித்த பிறகு அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். பசிங்கிற உணர்வு, பசினா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு பசிக்குதா இல்லையா அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியாது, டைமுக்கு நான் சாப்பிட்ருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் தவறான ஒரு விஷயம். பசி எடுத்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும். அதுவும் அந்த பசி எடுத்த உடனே நம்ம உணவு எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஜீரண உறுப்புகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் பசித்த பின் புசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிடணும். இதை கவனத்தில் கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் எப்படி சாப்பிட்றோம்? ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எடுத்துக்கிறோம். நின்றுட்டே சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம மென்று சாப்பிட்றதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். வேகமாக உணவு நம்ம விழுங்கிடுறோம். உணவு உண்ணும் முறை அப்படிங்கிறதே வழிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எப்படி மென்று சாப்பிடணும், எப்போ தண்ணி குடிக்கணும், இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நான் சத்தான உணவு எடுத்துக்கிறேன், தானிய வகைகள் தான் எடுத்துக்கிறேன், சத்தான உணவுகளில் கவனம் செலுத்துகிறேன், ஆனாலும் என்னோடய உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போது சத்தான உணவு எடுத்தால் கூட அவங்க ஏன் உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு செரிமானம் முறையாக நடைபெறலை, அவங்க தவறு ஏதோ செய்கிறாங்க. பசிக்காமல் அவங்க உணவு சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்ற உணவு மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி நம்ம குடிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் எந்த நேரத்தில் குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ காலையில் நமக்கு தூங்கி எழுந்த உடனேயே நம்ம டீ காஃபியில் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுவும் பால் கலந்த டீ காஃபி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாலை, இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய பால் செரிமானம் ஆகிறதுக்கே நம்மளோட ஜீரண மண்டலம் ரொம்ப சிரமப்படும். ஸோ அதுவும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிஸ்கெட் 5 பிஸ்கெட் டீ காஃபி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது செரிமானம் நடைபெறுறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அப்போ பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படாது. காலையில் எழுந்த உடனே ஒரு மூலிகை கஷாயமோ இல்லைன்னா கருப்பட்டி காஃபியோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ காலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு நம்ம அந்த உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கலாம். அதற்கு அடுத்து நம்ம உணவு சாப்பிட்றோம். இடைப்பட்ட பகுதிகளில் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம். நம்ம ஒவ்வொரு வாய் உணவும் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பற்களில் நல்ல மென்று உமிழ்நீரோட கலந்த பிறகு தான் உள்ளுக்கு விழுங்கணும்.
நமக்கு செரிமானம் அப்படிங்கிறது உமிழ்நீர்லேயே நடைபெற ஆரம்பிச்சிருது. அதனால் நம்ம வேகமாக நிறைய பேர் வந்து எனக்கு வயிற்றில் செரிமானம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில செரிமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய சலைவா, அதாவது நம்மளுடைய உமிழ்நீரில் அந்த சத்துக்கள் வந்து டைஜஸ்ட் ஆகி நமக்கு அப்சர்வ் ஆகும். நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, நம்மளுடைய நாக்கில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அறுசுவை உணவு நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸில் படும் பொழுது இயற்கையாகவே உமிழ்நீர் வந்து நல்ல செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நல்லா மென்று சவிச்சு சாப்பிடும் பொழுது அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து சலைவாலே நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த உணவு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மென்று சாப்பிடணும். உமிழ்நீரோட கலந்த பிறகு நல்ல கூழ் மாதிரி ஆகணும். ஆன பிறகு தான் நம்ம உள்ளுக்கு வந்து விழுங்கணும். ஸோ நம்ம அந்த உணவு வந்து நல்ல மென்று சாப்பிடும் பொழுது நமக்கு நடுவில் பொறை ஏறாது, நெஞ்சுக்குழிக்கிட்ட அடைக்கிற மாதிரி இருக்காது. அப்போ தண்ணி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உணவெல்லாம் இடைப்பட்ட பகுதிகளில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதே நல்ல விஷயம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஸோ இடைப்பட்ட பகுதிகளில் தண்ணி குடிக்காமல் உணவு முடித்த பிறகு ஜஸ்ட் ஒரு 2 சிப் மட்டும் குடித்தா போதும். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா தேவையான அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர், ஒரு 200 ml தண்ணி வரையும் குடிக்கலாம். இது ஏன் நம்ம தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றுப்பகுதிகளில் உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட் வந்து நம்ம தண்ணி குடித்து அதை நல்லா டைல்யூட் பண்ணிடுறதுனால செரிமானம் முறையாக நடைபெறாது. அதனால் தண்ணி வந்து கடைசியில் குடிக்கிறது நல்ல விஷயம். அதுவும் கொஞ்சம் இடைப்பட்ட கொஞ்சம் கேப் விட்ட பிறகு நம்ம தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உணவில் ஃபாலோ பண்ணணும். இயற்கையான உணவு எடுத்துக்கணும், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும், அதிகப்படியான கொழுப்பு சார்ந்த உணவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது ஜீரண உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. மோஸ்ட்டாக நமக்கு ஜீரணம் நல்லா ஹெல்த்தியாக நடைபெறணும் அப்படின்னா வெந்நீர் அருந்துவது நல்ல விஷயம். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் அலெக்ஸ் மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக மேடம் 2 கொஸ்டின் கேட்கிறேன். இது வந்து நான் கேட்டு பார்க்குறேன் மேடம். ஒரு நிமிஷம், நீங்கள் உங்கள் கேள்வி தெளிவாக இல்லை சார். உங்கள் வயது என்ன? வயது 32 மேடம். எவ்வளோ சார்? 32 வயசு ஆகுது. 38. உங்கள் கேள்வியை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம். சுகர் இருக்கு மேடம். ஃபிஷர் இருக்குது. சுகர் இருக்கா? ஆமாம். சரிங்க. எத்தனை வருஷமாக இருக்குது? இல்லை மேடம், இப்போ தான் ஒரு 10 மாதம் செக் பண்ண சொல்ல கேம்ப் போட்டுருக்காங்க மேடம், செக் பண்ணோம். ஓகே, கேம்பில் செக் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேடம். ஓகே, சரிங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபி லெவல் 180 இருக்கு மேடம். சரிங்க. சுகர் ஒரு 2 காமிச்சுது. சரி, அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணாங்க. சரிங்க சார், நான் சொல்கிறத கவனிங்க. சரி, இப்போது சர்க்கரையுடைய அளவு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். இப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிமானம் முறையாக நடைபெறணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னாலும் நம்ம நல்லா மென்று சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலுக்கு வரும். நிறைய பேர் வந்து நான் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன், எல்லாமே நான் உணவுகள்லாம் பார்த்து எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய செரிமானம் உறுப்புகள் நம்மளுடைய லிவரோட என்சைம்ஸ் வந்து கரெக்டாக என்ஹான்ஸ் ஆகி டைஜஷன் நல்லா இருக்கணும். இந்த சாப்பிட்ட உணவுகள் நல்ல செரிமானம் ஆகணும். மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் நல்ல செரிமானம் ஆகணும். அதற்கு அடுத்து அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம அதுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. உரிகிற தன்மை, அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த அப்சார்ப்ஷன் பவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தால் கூட தான் அவங்க உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து முறையாக இரத்த ஓட்டம் சீராக போகாது, ஆக்டிவாக இருக்காது. நல்ல கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு பாருங்கள் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ நம்ம உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் முறையாக நடைபெறாது. உட்கார்ந்தே வேலை செய்கிறோம், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா கூட நமக்கு டைஜஷனே ஆகாது, மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செரிமானம் நல்லா நடைபெறணும். அதற்கு நல்ல உடல் உழைப்பும் வந்து கொடுக்கணும். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கரையுடைய அளவு நல்லா கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி தொடர்ச்சியாக உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கோங்க. மதுமேக சூரணம் 5 கிராம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல சர்க்கரை அளவு கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சர்க்கரை அளவு நார்மல் கொண்டு வரத்துக்கு சிறப்பான மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் கொடுத்துட்ருக்கோம். இன்சுலின் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய மெடிசன்ஸ் எடுத்து இன்சுலின் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகளே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து செரிமான பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த செரிமானம் அப்படின்னும் போது உணவு வந்து பசிச்சாதான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்டு முடிக்கிறோம், அடுத்த உணவு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு காலம் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உணவு வந்து பார்த்திங்கன்னா கால் வயிறு வந்து எம்டியாக இருக்கிறது நல்ல விஷயம். புரியுதுங்களா? நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிடிச்ச உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிறு முட்டை வந்து சாப்பிட்றோம். இது தவறான ஒரு விஷயம். கால் பங்கு வயிறு வந்து நமக்கு காலியாக இருக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய கேப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைப்பட்ட பகுதினா மினிமம் வந்து ஒரு 3 hours ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு சாப்பிட்ட உணவுகள் நல்லா டைஜஷன் ஆகி அப்சர்வ் ஆகி அடுத்த ஸ்டேஜ்க்கு போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2.5 to 3 hours வந்து ஆகும். ஸோ 3 hours வரைக்கும் நம்ம எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது. இன்பிட்வீனில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், பழச்சாறுகள் வந்து குடிச்சிக்கலாம். திரும்ப அகெயின் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், இல்லை ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வடை சாப்பிட்றோம், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி இல்லை நடுவில் பிஸ்கெட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது மாதிரி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த டைஜஷன் அந்த ஜீரண உறுப்புகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து தேவை. ஸோ நம்ம மேலே போடும்பொழுது எல்லா உணவுகளும் முறையாக செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு வயிற்றில் மந்தம் ஏற்பட்டு வயிறு உப்புசமாகி அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? சத்யஸ்ரீ. எந்த ஊர்லேருந்துமா? திருப்பூர்ல இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க சித்தப்பாக்கா. என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவங்களுக்கு 52. என்னம்மா? 52. 52. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கள். மேம் ஜவ்வுக்கு ஜவ்வு கிழிஞ்சிருக்கா? ஆமாம். எங்கம்மா, எந்த இடத்துல? முட்டியில மேம். முட்டியில். ஓகே. வெயிட் கொஞ்சம் அதிகம். வெயிட் அதிகமாக இருக்கீங்களா? சரிம்மா, இது யாருக்கான கேள்வி? சித்தப்பாக்கு. சித்தப்பாக்கு. ஓகேம்மா, கீழே விழுந்துட்டாங்களா? அடி ஏதாவது பட்டுதா? இல்லை மேம். சரி, ஓகே. ஸோ இந்த ஜவ்வு கிழிவதற்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். லிகமெண்ட் டேர் வந்து எந்த அளவுக்கு டேர் ஆகிருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மூட்டுகளில் வீக்கங்கள் ஏதாவது இருக்கா, அந்த அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது, ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கா, இது எல்லாமே நம்ம பரிசோதனை செய்து அவருக்குரிய சிகிச்சை முறைகள் அளிக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். நம்முடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. இந்த லிகமெண்ட் டேருக்கு நிறைய பேர் சர்ஜரி நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள்லையும் பஞ்சகர்மா சிகிச்சையிலும் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்பொழுதைக்கு வந்து வெளிப்பிரயோகமாக நீங்கள் மூலிகை தைலங்கள், குறிப்பாக பிண்ட தைலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த ஆயில் வந்து லேசாக ஹீட் பண்ணி ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உருவியெல்லாம் விடக்கூடாது. ஸோ பெயின் வந்து அதிகமாகிடும். ஸோ ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். 1 ஹவருக்கு அப்புறமா சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுங்க. நம்முடைய மருத்துவமனைக்கு முறையான சிகிச்சை முறை எடுத்தால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் வசந்தா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? தேனியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்காக கேட்கணும் மேடம். அம்மாவோட வயது? 52 மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கள். அம்மாவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதம் இருக்கு மேடம். சரிங்கம்மா. நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சோம், எங்கேயுமே ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க, சரியாகவும் சொல்ல மாட்டாங்க மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. என்ன சாப்பிட்டாலும் செரிக்கவும் மாட்டேங்குது மேடம். கொஞ்சம் சாப்பிட்டா கூட செரிக்க மாட்டேங்குது. மோஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளில் இதை குணப்படுத்த முடியும். முடக்குவாதம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 3 மாதத்திலே நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட்ருக்கோம். நோய்க்கான முதல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல வாதம் அதிகமாக இருக்குது. அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தணும். மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உடம்புல ஆல்ரெடி வாதம் அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல் இருக்கும் பட்சத்தில் இன்னும் வாதம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ வாதத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகளும் முடக்குவாதத்தை குணப்படுத்தக்கூடிய மூலிகை கஷாயங்களும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் எடுக்கணும். முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு நம்ம சிறப்பான தெரப்பீஸ் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கோலான் ஹைட்ரோ தெரப்பி.
இந்த வாதத்தை எப்படி சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா, சித்தர்கள் வந்து விரேச்சனத்தால் வாதம் தாழும். அதாவது விரேச்சனம் அப்படிங்கிறது நம்ம பேதி மூலயமாக மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். ஸோ கழிவுகள் வெளியேற வாதம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதற்கடுத்து ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். சிறிய மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக சரி பண்ணணும். நிலாவரி சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எடுக்கும் பொழுது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், வாதமும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்முடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுங்க. 3 மாதத்திலே முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும். முடக்கற்றான் கீரை உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ தொடர்ச்சியாக வாரத்தில் ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ உணவில் சேர்த்துக்கலாம். நம்முடைய மருத்துவமனையில் இந்த முடக்குவாதம்க்கு வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம நடந்து அவங்க இயல்பாக போகிற மாதிரியான சிகிச்சை முறைகளில் சரி பண்ணியிருக்கோமா, நேரில் வந்து பாருங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் வந்து சாந்தி மேடம். நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது? எனக்கு வயது வந்து 28 ஆகுது. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கள் மேம். எனக்கு வந்து 28 வயது ஆகுது. சரிங்க. எனக்கு ரொம்பவே ஒரு 6 மந்த்தாவே இடுப்பு ரொம்ப பெயின் இருக்கு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன் மேம். போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்தாங்க. எடுத்து பார்த்ததுல வந்து டிஸ்க் வந்து பல்ஜா இருக்கு, L4 L5 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் வேண்டாம். அப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நானும் இந்த பிரச்சனைக்காக ஆர்ஜர்ல பாத்திருக்கேன், நீங்க வேணா அங்க எனக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்காக தான் நான் இப்ப உங்க டிவில லைவ் பார்த்தேன். சரி, அதனால கால் பண்ணி கேட்கலாம் தான் மேம் கால் பண்ணேன். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், குறிப்பாக வந்து நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராப்ளம்க்கு நம்மளுடைய மருத்துவமனையில் கடிவஸ்திங்கிற சிகிச்சை கொடுக்குறோம். ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். தங்கி நீங்கள் சிகிச்சை பெறணும். தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு டிஸ்க் பல்ஜாக இருக்குது. ஸோ உங்களுடைய உடல் எடை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கீங்க, உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜாபா, இல்லை எதனால் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் அளிப்போம். நேரில் வந்து பாருங்கள். டிஸ்க் பல்ஜு அப்படிங்கிறது நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி நடக்கும்பொழுது இந்த நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு வலிகளும் இருக்குது. ஸோ இதற்கு முறையான சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் குணப்படுத்த முடியும். நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. 15 நாட்கள் தொடர்ச்சியாக அட்மிஷன் ஆகி நீங்கள் சிகிச்சை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சத்யாங்க. எந்த ஊர்லேருந்துமா? ஈரோட்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்கு 11 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம், என் பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. அவனுக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசமாவே ரொம்ப சளி தொந்தரவா இருக்கு, மூக்கு அடைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். தூங்கும் போது வாயை திறந்துட்டே தூங்கிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூக்குல இப்பதான் சதவடைக்கு மாதிரி இருக்கு, சரி, இதை சர்ஜரி பண்ணி நம்ம எடுத்துடலாம்னு சொல்றாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்லை. சரி, இது மருந்தாலே குணப்படுத்த முடியுமா, தம்பிக்கு சரியாயிடுமா அப்படின்னு? கண்டிப்பாக சரியாயிடுமா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நிறைய பால் ஐட்டமாக கொடுக்குறீங்க அப்படின்னா தவிர்த்துடுங்க. அதாவது பால் இப்போது சுத்தமான பசும்பால் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல காய்ச்சி வந்து கொடுங்க. இப்போது வரக்கூடிய பால் வந்து நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்குதா, பேக்கெட்ஸில் வரக்கூடிய பால்கள் எடுக்கிறதுனாலேயே நமக்கு நிறைய நோய் நிலை ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து பாலை தவிர்க்கிறதே நல்ல விஷயமா. பசும்பால் கிடைக்குதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து வெள்ளை சர்க்கரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை உபயோகப்படுத்துங்க. அளவுக்கு அதிகமாக ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்கறத தவிர்க்கணும். அதே மாதிரி உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலே குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம், சுண்டல் வகைகள் கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைய வந்து 1 மணி நேரமாவது விளையாட விடணும். நல்லா வேர்வை வரா மாதிரி விளையாட விடணும். ஸோ அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம். ஈரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற பேஷண்ட்ஸ் கூட
நம்மளுடைய சிகிச்சை முறைகளில் ஆப்ரேஷன் இல்லாமலே க்யூர் ஆயிருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ண பிறகும் கூட எனக்கு இதே பிரச்சனையோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் இல்லாமலே சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு திரிகடுகு மாத்திரை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்ட பிறகு தொடர்ச்சியாக 3 மாத காலம் வந்து எடுக்கணும். வாரத்தில் 2 முறை வேது பிடிக்கணும். அதாவது ஒரு கொதிக்கிற தண்ணியில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு வேது பிடிக்கிற மாதிரி ஒரு 2லிருந்து 3 முறை நல்ல வேர்வை வர மாதிரி வேது பிடிக்க வைங்க. நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது நல்ல சந்தனம் மாதிரி இழைச்சி நெற்று பகுதிகளில், மூக்கு தண்டு பகுதிகளில், கன்னத்தில் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு வெந்நீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சள் இருக்கு இல்லையா, கிழங்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து உள்ளுக்கு வந்து முகர சொல்லுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையில் நசியம் அப்படிங்கிற சிகிச்சை முறை எடுத்தாலே ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாயிடும். தொடர்ச்சியாக ஒரு 5 சிட்டிங்ஸ் வந்து எடுக்கணும். கண்டிப்பாக நேரில் போங்க, சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து சார்? ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? உங்கள் வயது? 51. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெஞ்சில் ஒரு கட்டி. சரிங்க. அந்த கட்டி வந்து வளர்ந்து வருது, செப்டிக்காவது, சீர் பிடிக்குது, சரி வர மாட்டுது. சரிங்க. அது இங்கிலீஷ் வைத்திய டாக்டர் கேட்கும்போது அவங்க கீழாடு கட்டின்னு சொல்றாங்க. ஓகே. அவங்க வந்து கீழாடு கட்டின்னு சொல்றாங்க. சரிங்க. அதை வந்து பார்க்கும்போது ஒரு மழை ஆறுது. ஆனால் ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, 10 நாள் வலி கொடுக்குது, சீர் பிடிக்குது, செப்டிக் ஆகுது. சரி. அது ஒரு தொந்தரவு பண்ணுது. சரிங்க. இருக்க அது பெருசாயிட்டே இருக்குங்களா? பெருசாகிட்டே இருக்குது. சரிங்க. அரிக்குது, செப்டிக் ஆகுது. சரி, இதற்கு நீங்கள் முறையாக சிகிச்சை முறை எடுக்கணும். நம்மளுடைய மருத்துவமனை கடலூரில் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பாருங்கள். இந்த தொந்தரவுகளுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள்லேயே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர் சிகிச்சை எடுக்கிறது அவசியம். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த இடத்துலலாம் இருக்குது, எந்த அளவுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குது, அந்த தோல் வந்து எந்த அளவுக்கு அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை பொறுத்து நம்ம சிகிச்சை முறை எடுக்கணும். ஸோ கடலூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இருந்து மீனா பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது? எனக்கு வயசு வந்து 29 ஆகுது மேம். சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஃபைப்ராய்டு கட்டிக்காக கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ ஃபைப்ராய்டு கட்டி இருக்குங்க மேம். ஒரு 4 வருஷமா மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம். எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியல மேம். அப்புறம் ரீசெண்டா அந்த பீரியட் ப்ராப்ளம் அதிகமா வருது தெரிஞ்சவனே தான் மேம் ஸ்கேன் போய் பார்த்தேன் மேம். சரிங்க. அலோபதியில மெடிசன் எடுத்தேன் மேம். இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க மேம். சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மேம். சரிங்கம்மா. அம்மா, ஃபைப்ராய்ட்ஸ்க்கு நம்முடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பான ஒரு மூலிகை மருந்து வந்து கொடுக்குறோம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி வந்து கரைச்சி மென்சஸ் வழியாக கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. இந்த சிறப்பான ஒரு மூலிகை தைலம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு மென்சஸ் வழியாகவே இந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியில் வந்துடும். தொடர் சிகிச்சையாக ஒரு 8 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நேரில் போய் பாருங்கள். இப்பொழுதைக்கு வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஸோ இந்த கட்டையை வந்து நல்லா ஈஸியாக இன்னும் கரைச்சி கொண்டு வரும். ஸோ கருஞ்சீரகம் வந்து இரவு நேரத்தில் ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு வெந்நீரில் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கழற்சி காய்ச்சூரணம் ஒரு 5 கிராம் தேனில் குழப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுக்கும்போது அந்த கட்டையோட அந்த அந்த திக்னஸ் எல்லாமே நல்லாவே குறைஞ்சி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுங்க, சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்ல இருந்துமா? தஞ்சாவூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயதுமா? 25. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், சொரியாசிஸ் இருக்கு. ஓகேம்மா, எங்கெல்லாம் இருக்கு? இப்போ வந்து அதிகமா இருக்க மாதிரி. ஓகேம்மா. ஓகேம்மா, அதாவது இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு இருக்குது, எந்த வகையான உங்களுக்கு தேகம், வாதம், பித்தம், கபம், இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம சிகிச்சை கொடுப்போம்.
நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம மூலிகை சிகிச்சைகளிலே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நீராவி குளியல் அப்படிங்கிற சிகிச்சை கொடுப்போம். அதற்கடுத்து ஸ்டீம் பாத், அதாவது நம்ம தொடர்ச்சியாக ஒரு 5லேருந்து 8 சிட்டிங்ஸ் வந்து எடுக்கணும். கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 6 மாத காலம் எடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாயிடும். வெட்பாலை தைலம் வந்து உபயோகப்படுத்துங்க. 2 hours ஒன்ஸ் வந்து எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். உள்ளுக்கு வந்து பரங்கிப்பட்டை மாத்திரையாகவும் கிடைக்கும், சூரணாவும் கிடைக்கும். ஸோ மாத்திரைகளாக கிடைச்சிது அப்படின்னா 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. ஸோ சூரணமாக கிடைக்குதுன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அணுகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தேவி. எந்த ஊர்ல இருந்து? புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயது? 36 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு சளி தொந்தரவு அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. மூச்சு வாங்குது. சரி. நைட் எல்லாம் ஒரே இருமலா இருக்கு. சரிம்மா. சளி கரைஞ்சு வெளியில வருதா? இல்லம்மா, கட்டி கட்டியா தான் வருது. ஓகே, வெளியில வருது. சரிம்மா. அதாவது உங்களுக்கு கிருமியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து நாடி பரிசோதனை செய்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், ஒரு மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் சூரணங்களும் கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு 3 மாத காலம் எடுங்க, தொடர்ச்சியாக கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்பொழுதைக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, வசம்பு இந்த 5 மூலிகையும் எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தேனில் ஒரு 5 கிராம் கலந்து காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. இதில் சளி இன்னும் நல்லா கரைஞ்சி வெளியேறும். ஸோ உங்களுக்கு சைனசைட்டிஸும் இருக்கும். ஸோ தலைப்பகுதிகளும் நீர் கோர்த்திருக்கும், சளி கோர்த்திருக்கும், அதனால் நுரையீரலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம நசியம்ங்கிற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து எடுங்க, சரியாயிடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயந்தி. எந்த ஊர்ல இருந்துமா? திருச்சியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது? என் வயது 54. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? வணக்கம்மா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து சுகர் இருக்குது, 20 வருஷமா இருக்குது. சரிங்கம்மா. இப்போ வந்து எனக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. சரி. எந்த டேஸ்ட்டுமே இல்ல. டேஸ்ட் தெரியல? ஆமா, அது வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கல. சரி. கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி இருந்தா குடிச்சிடுறேன். மத்தபடி எதுவுமே ஒரு இட்லி இது எந்த மாதிரியுமே சாப்பிட பிடிக்கல. எவ்வளோ நாளா இப்படி இருக்குமா? இப்போ ஒரு மாசமா ரொம்ப இதா இருக்குது. ஓகே. ஏதாவது பல்லு கட்டி சாப்பிட்டுட்டா உடனே ஏப்பமா அப்படியே ரொம்ப அவஸ்தையா இருக்குது. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா இருக்கா? மோஷன் ஓரளவு டெய்லி போயிடுது. சரிம்மா. நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் ஃபுல்லாக தூக்கம் இருக்குது. ஓகேம்மா. இப்போ நடுவில் ஏதாவது காய்ச்சல் வந்ததா? காய்ச்சல் இதெல்லாம் இல்லை. எனக்கு 20 வருஷமா இருக்கிறதுனால ஷோல்டர் பெயின் வந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சரி. அப்புறம் இப்போ வந்து கண்ணு வந்து ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. அதாவது ஒரு சில மாத்திரைகள்னால நமக்கு இந்த பசி உணர்வு வந்து நமக்கு ஏற்படாது. அதாவது இப்போ ஒரு சில மருந்துகள் வந்து ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதனால் கூட சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அடுத்து வந்து நீங்கள் உணவில் நல்லா கவனம் செலுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசி அப்படிங்கிறது ஏற்படுதான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். லேசான ஒரு பசி இருக்கும். ஒரு சிலருக்கு பயங்கரமாக பசிக்குது, எதுவுமே என்னால் பண்ண முடியல, சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்த உடனே டீ காஃபியில் எதுவுமே குடிக்காதீங்க, வெறும் வெந்நீர் மட்டும் குடிங்க. எந்த டைமுக்கு உங்களுக்கு பசி ஃபஸ்ட்டு எடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பசியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். அதற்கு அடுத்து இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ஏன் சுவை வந்து தெரியலன்னா, இயற்கையாகவே நமக்கு இப்போ ஒரு காய்ச்சல் ஏற்படுதுன்னு வைங்களேன், நம்ம வந்து உணவு வந்து எடுக்கக்கூடாது. அந்த கஞ்சி மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவை தான் எடுக்கணும். அதனால் இயற்கையாகவே நமக்கு செரிமானம் தடைப்படுது, முறையாக நடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியாது. அப்போது நமக்கு சாப்பிட பிடிக்காதனால நமக்கு கொஞ்சம் ஜீரண உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்கும். இது இயற்கையாகவே நடைபெறும். இப்போ உங்களுக்கு செரிமானம் முறையாக நடைபெறாதனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நம்ம வந்து தெரியல. இதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு பசி எடுக்குதா அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து
நான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு வந்து லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். உங்களுக்கு கீழாநெல்லி பெஸ்ட்டான ஒரு மெடிசன், எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். கீழாநெல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சிட்டு காலையில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு 7 நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து இந்த ஆல்ரெடி உங்களுக்கு வயிற்றில் வந்து மந்தத்தன்மை இருக்குது, அதனால தான் அடிக்கடி வயிற்றில் நீங்கள் உணவு சாப்பிட்ட உடனே ஏப்பமாக அது வருது. அதை வெளியேற்றணும். அதற்கு நைட்டு தூங்க போகும்பொழுது திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க. நைட்டு ஒரு 5 கிராம், தூங்க போகும்பொழுது வெந்நீரில் கலந்து வந்து எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக இது எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அந்த மந்தம், வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தம் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிக்கும். சிம்பிளான ஒரு கஷாயம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும், இஞ்சி கஷாயம். ஸோ இஞ்சியை வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. தோல்லாம் நல்லா நீக்கிட்டு 1-2 தட்டி போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்ட பிறகு வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு கிளாஸ் வந்து குடிங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பசியை வந்து தூண்டும். இஞ்சி வந்து துவையல் மாதிரி பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் டெய்லி இஞ்சி கஷாயம் வந்துட்டு டெய்லி ஒரு 3 டேஸ் மட்டும் எடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதற்கடுத்து இந்த ஜீரண உறுப்புகள் நல்லா செயல்படணும் அப்படின்னா நான் ஒரு மூலிகை மருந்து சொல்கிறது, வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, இந்த 8 மூலிகையும் எடுத்துக்கோங்க. நல்லா லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி சலித்து வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு 1/2 டம்ளர் வெந்நீரில் ஒரு 1/4 ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டே வாங்க. இந்த ஏப்பம் அடிக்கடி வர்றது, வயிறு பொறுமலாக இருக்குது, வயிறு உபசமாக இருக்குது, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வருது, இல்லை பசிக்கவே இல்லை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மருந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. அதே மாதிரி சர்க்கரையோடைய அளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நம்மளுடைய மருத்துவமனையில் சர்க்கரையோடைய அளவு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு சிறப்பான ஒரு மூலிகை சூரணம் வந்து கொடுக்குறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 கிராம் இது எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை எடுத்தாலே உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு 3 மாத காலம் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தும் மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்ற மருத்துவம் மட்டுமே. ஸோ எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆல்ரெடி ஒரு மருத்துவம் எடுத்துகிட்ருக்கோம், ஒரு மருந்து வேறு ஒரு நோய்க்காக நான் எடுத்துகிட்ருக்கேன், இந்த மருந்து சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமாக எடுக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி முறைகள் வந்து கொடுக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. மசில்ஸ்லாம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நல்ல பல்காக இருக்கிறவங்க லீன் ஆகிடுவாங்க. யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்து கண்டிப்பாக உங்களுடைய சரி பண்ண முடியும். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தாரணி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? நான் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் தங்கச்சிக்காக கேட்கணும். அவங்க வயது என்னம்மா? அவங்க வயசு 28. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். என் தங்கச்சிக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா? இது வந்துட்டு ஒரு 3 மாசமா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடி அப்பக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா பட்டுச்சு, இப்போ ரொம்ப அதிகமா படுது. சரி, ஆரம்ப கட்ட நிலையிலே கவனிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போவே கவனிச்சிருக்கணும். இப்போ அதிகமாக ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம ஆரம்ப கட்ட நிலையில் பார்க்குறது நல்ல விஷயம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். இந்த வெள்ளைப்படுதலுக்கு முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் உஷ்ணம். இதுதான் முக்கிய காரணம். ஹீட்டை குறைக்காமல் நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகளே கிடைக்காது. வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுங்கிறது நிறைய பேர் வந்து தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்க. அப்படி அது கிடையாது. உடம்பு முழுவதும் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஒரு இடம் கூட விடாமல் நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வெந்நீரில் தலை குளிக்கணும். அன்றைக்கி பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இப்படி வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சூடு குறையும். நைட்டு தூங்க போகும்பொழுது தொப்புள்ளையும் கால் பெருவிரலையும் விளக்கெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். அதற்கடுத்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். நீர் காய்கறிகள் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம உட்காரக்கூடிய சீட்டு குஷன் சீட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உட்டன் சேர் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணணும். அதே மாதிரி தூங்குகிற மெத்தையினாலையும் நம்ம உடம்பு வந்து உஷ்ணமாயிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம பாயில் படுக்கிறதே மறந்துட்டோம்.
ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இந்த ஹீட் குறையிறதன் மூலியமாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். முறையான மருத்துவமும் நம்ம சேர்த்து வந்து எடுக்கணும். ஒரு சிலருக்கு கிருமியோட தாக்கம்னால கூட இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிட்டே வாங்க, வெள்ளைப்படுதல் பிரச்சனை நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய மூலிகை மருந்தும் இருக்குது வெள்ளைப்படுதல் தீர்வதற்கு. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஆம்பூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட். ஓகே டாக்டர், நம்ம வந்து இப்போ வந்து செரிமான பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம டெய்லி நம்ம செரிமானம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்போ சமைச்ச உணவு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் சமைச்ச உணவு நைட்டு சாப்பிட்றோம். இல்லை நேற்று சமைச்ச உணவு குழம்பு இருக்குது அப்படின்னா எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஸோ இதனால தான் நமக்கு ஜீரண உறுப்புகளில் நமக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இது மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிறதுனால தான் இந்த தொந்தரவுகளே வருது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். சித்த மருத்துவத்தில் பிணி அணுகா விதி, நம்மளுடைய உடம்புல பிணி அணுகக்கூடாது, நோய் அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்தில். அதில் ஒரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் சமைச்ச உணவு அமிர்தத்துக்கு ஒப்பாக இருந்தால் கூட நம்ம அந்த உணவு எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ சமைச்ச உணவை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிணி ஏற்படும் நோய் ஏற்படும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு சமைச்ச உணவு, நேற்று சமைச்ச உணவு அமுதம் போல் அந்த உணவு இருந்தால் கூட நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்னும் பொழுது நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இப்போ இன்றைய காலகட்டத்தில் எடுக்கும் பொழுது நமக்கு நோய் நிலை ஏற்படும். ஏன்னா ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுறதுனால வயிற்றில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். அதனால் வாதம் ஜாஸ்தியாகிடும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதனால் வாதம் சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படும். ஸோ ஜீரண உறுப்புகள் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அடுத்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் வந்து இருக்கணும். மாதத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எந்த உணவும் எடுக்காமல் வெறும் பழச்சாறுகள் மட்டும், வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஜீரண உறுப்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கடுத்து காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த 3 மூலிகையும் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நம்மளோட ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோய் நிலையும் நமக்கு ஏற்படாது. நல்ல ஒரு டிப்ஸ் சொன்னீங்க மேம். செரிமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் அனுராதா. எந்த ஊர்லேருந்துமா? கும்பகோணத்துல இருந்து. சரி, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான். எனக்கு வந்து படர்தாமரை வந்து ஒரு 6 மாசமா இருக்கு. எங்கெங்கே போய் மருந்து சாப்பிட்டேன், மறுபடியும் வந்துடுதுமா. ஓகே, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 30 ஆகுதுமா. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். அம்மா, இந்த படர்தாமரைங்கிறது உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய உடம்புலையே அது வேறு பகுதிகளில் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் முறையாக நம்மளுடைய மருத்துவமனையில் 3 மாத காலம் சிகிச்சை எடுக்கணும். இப்பொழுதைக்கு குப்பைமேனி, வேப்ப இலை, மஞ்சள், வசம்பு, கார்போக் அரிசி, வெட்டிவேர், விலாமிச்சி வேர், இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளிக்கும்பொழுது நல்லா எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சி குளியல் எடுங்க. முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். சருமம் சார்ந்த தோல் நோய்களுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக நம்முடைய மருத்துவமனையில் நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை கொடுக்கறதுனால நிரந்தரமான உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் செரிமான மண்டலத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்காக நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.